வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் பிளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்லை, நீங்க வாரது பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷா சார், இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. ஏன் நான் விஷா சார் உட்கார்ந்து பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரல் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. But I had a feeling that he is going to make it. ஏன்னா அந்த டேலண்ட் it was like unbelievable. அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல, the variation he used to give in music.